சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று அற்புதமான நல்ல நாள். ஏன்னா நம்மளோட சிவ சிவ அன்பே சிவம் என்கிற சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சியாக சட்டப்படி அங்கீகரிக்க விட்டது. நம்ம அரசாங்கம் சட்டப்படி அங்கீகரிச்சு நம்பர் கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ட்டு. அறக்கட்டளை எண் அப்படின்றத இப்போது நான் லைவ்ல அறிவிக்கிறேன். 100/2024 என்ற எண் அறிவிச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம நிறைய விஷயத்த வருங்காலத்துல நம்ம பண்ணி செய்ய போறோம். ஐயா நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. பசி வாழ்க, உணவு வளர்க. எனக்கு உயிர் கொடுத்த பசியை வணங்கி, அந்த பசி படைத்த இயற்கையை வணங்கி, இயற்கை படைத்த உடலை வணங்கி, உடலில் உள்ள பசி மெய் உணர்வை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசித்தர் மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பௌர்ணமி அமாவாசை. அதனுடைய அற்புதமான ரகசியங்களை இன்று அறியலாம். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பு எனக்கு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்குகின்றேன். இந்த மந்திரத்தை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். எனக்கு பாதுகாப்பு வளையம் இது. பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். அப்படின்னும் போது எதுக்காக அப்படின்னா, பிறர் அறிவு எதுவும் எனக்கு வந்துடக்கூடாது. ஏனென்றால் நான் உணராதது எதையும் உலக மக்களுக்கு நான் போதிக்க கூடாது. பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்றால் நீங்களே என்ன சொல்வீர்கள் என்றால், அவர் பார்த்தது, உணர்ந்தது, கேட்டது அதை மட்டும்தான் பேசுவாரே ஒன்னா, எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டு, புக்கில் கட்டுறதெல்லாம் கேட்டு, பிறர் சொல்றதெல்லாம் கேட்டு பேசுறவர் அவர் இல்லை. அப்படின்றது அந்த உண்மை எனக்கு வரும். அந்த நீங்களே பேசுவீங்க. ஏன்னா என் தலைப்பே பாத்தீங்க அப்படின்னா மாறுபட்டு ஒரு தலைப்பு வரும். நான் 2 தான் கையில் எடுப்பேன். எது எடுத்தாலும் இந்த கால்சியம் மெக்னீசியம் இரவு பகல். அப்ப இப்பவும் பாருங்க, 2 தான் எடுக்கிறேன். பௌர்ணமி அமாவாசை. இதில் என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் துன்பப்பட்டு ஒரு நிலையை அடையலாம். துன்பப்படாமலும் அந்த உண்மையை அடையலாம், உணரலாம். இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன். ஒரு சிலது அடைவதற்கு, ஞானம் அடைவதற்கு. ஆனா அந்த ஞானத்தையும் கடந்து போயிட்டேன். அதனால்தான் உலகத்தில் உண்மை மார்க்கம்னு பேர் வச்சிருக்கேன். பசி மதம்னு பேர் வச்சிருக்கேன். இப்ப பசி மதம். என்னுடைய ஆசிரமே பாத்தீங்கன்னா, பசி உணவு படைப்பு. பசியும் உணவும் படைத்து கொண்டே இருக்கும் உயிர்களை. ஒரு காலகட்டத்தில் பிறர் அறிவை நான் பேசினேன். அன்று ஏகப்பட்ட தலைவலி, ஏகப்பட்ட கேள்வி பதிலுக்கு பதில் சொல்ல முடியாம நான் தவித்தேன். ஆனா இன்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னே ஒண்ணு, என்னை மட்டுமே நான் நம்புகின்றேன். என்னுடைய உடலுக்கு மூலமாக இருப்பது 2 வானமும் பூமியும். இதை 2 மட்டும் கையில் எடுத்தேன். வானம் என்பது என்னுடைய மூதாதி தந்தை, பூமி என்பது என்னுடைய மூதாதி தாய். இது 2 மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு எளிமையாக நான் வாழ்கிறேன். எவ்வளவு ஆராய்ச்சி செய்திகள் கொண்டு கொடுத்தாலும் அந்த உண்மைன்றதை கடந்து அதுக்குள் சென்று என்ன விளக்கங்கள் கொடுத்தாலும் அதை சிம்பிளாக விளக்கி விடுவேன். இதுதான் ஒருவருடைய உடலிலேயும் இந்த ஹார்மோன் சுரக்குகிறது. அந்த ஹார்மோனை நீங்களும் உங்களுடைய உடலுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். படைப்பு என்பது எனக்கு மட்டும் ஆற்றலை அதிகமாக கொடுத்து விட்டு, சத்தை அதிகமாக கொடுத்து விட்டு உங்களுக்கு கம்மியா கொடுக்காது. படைப்பு எப்பொழுதும் தவறு செய்யாது. ஆனா நான் தவறான பாதையில் போனேன், பிறர் பேச்சை கேட்டு போனேன். அதனால் தான் நான் சிரமப்பட்டேன். இன்று அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப சிம்பிளா வாழ்றேன், ரொம்ப நல்லா இருக்கேன், எளிமையா இருக்கேன். எப்பொழுதும் என்னுடைய உடல் அந்த உண்மையை புரிந்து கொண்டால் லைட் வெயிட்டாக இருக்கும்.
அதற்காக நீங்க கேட்கலாம், ஐயா உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய்கள்லாம் வராம இருக்கா அப்படின்னா எனக்கும் வரும். ஏனென்றால் நானும் சமுதாயத்தை கூட வாழ்கிறேன். யூரியா பொட்டாசியம் களைக்கொல்லி பால்டன் போட்ட உணவுகளை உண்ணுகிறேன். கரி காற்றை சுவாசிக்கிறேன். உப்பு தண்ணியை குடிக்கின்றேன். எனக்கும் வியாதி வரும். வியாதி வரும் பொழுது என்னவென்றால் அந்த உண்மை என்பது புரிந்ததால் மற்ற ஜீவராசிகள் எப்படி வாழுகிறது? இரண்டு சார்ந்து வாழுகிறது. எது என்றால் பசியும் உணவும். அதை புரிந்து கொண்டு அந்த உடலில் பசியை கெடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் பசியை அதிகமாக நடத்துவேன். இன்று உங்களுக்கு சுருக்கமாக நடத்துகிறேன். பசி என்பது 2 பசியை இந்த உடலில் நடத்துகிறேன். அதேதான் 2 நடத்துகிறேன். எது? பௌர்ணமி, அமாவாசை. புரியுதுங்களா? பசியும் 2 பசியை நடத்துகிறேன். மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு பஞ்சபூத பசி இந்த உடலுக்கு தேவை. அடுத்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம், அறுசுவை பசி. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இதுவரையிலும் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்றால், வயிற்று பசி மட்டுமே உணவு. உணவுன்னா வயிற்று பசி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் நானும் ஒருவன் அதில் ஏமாந்தவன். அந்த ஏமாற்றத்தில் இருந்துதான் இன்று மாறுபட்டு அதுல இருந்து மாறி வந்து இந்த பாடத்தை நான் நடத்துகிறேன். அப்போ அமாவாசை என்றால் என்ன? பௌர்ணமி என்றால் என்ன? பௌர்ணமியில் என்ன நடக்கிறது? அமாவாசையில் என்ன நடக்கிறதுன்னு அதுக்குள்ள நம்ம கடந்து போனோம். அதே போல் நான் ஏற்றுக்கொண்டதெல்லாம் எது என்றால், என்னுடைய பிரார்த்தனையே எப்படி இருக்கும் என்றால் சொல்லிக் கொடுக்கிறேன். என்னை போல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. நீங்கள் எதை கண்டீங்களோ, எதை பார்த்தீங்களோ, எதை உணர்ந்தீங்களோ அதை மட்டும் பேசுவது உங்களுக்கு பாதுகாப்பு. இப்ப நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பதில் கொடுப்பேன். ஏனென்றால் நான் உணர்ந்ததையும் பார்த்ததையும் கேட்டதையும் இதை மட்டுமே என் நாவில் சுவைத்தது மட்டுமே நான் பேசுவேன். மீதி கேட்டால் ஒரே பதில் சொல்லுவேன், எனக்கு தெரியாது என்று நான் உண்மையை பேசுகின்றவன். எப்படி? தெரியாது என்று சொல்லுவேன். என்னுடைய பிரார்த்தனையே எப்படி என்றால், பிரபஞ்சக பசியே நான் நலமோடு வாழ வேண்டும். எப்படி? பிரபஞ்சக பசியே. நட்சத்திர மண்டலமே நான் பாதுகாப்போட வாழ வேண்டும். கதிரவனே நான் பாதுகாப்போட வாழ வேண்டும். சந்திரனே நான் பாதுகாப்போட வாழ வேண்டும். இயற்கையே நான் பாதுகாப்போட வாழ வேண்டும். அன்னை பூமாதேவியே நான் பாதுகாப்போட வாழ வேண்டும். உங்களுடைய பசியும் சத்தில் நான் வாழ்வேன். நான் நலமோடு வாழ்வேன். இப்ப பாருங்க, நான் பார்த்ததை மட்டும்தான் நான் சொல்றேன். மீதிலாம் பார்க்கல. இப்ப என்கிட்ட செவ்வாய்க்கோள் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு. ஏன்னா நான் பார்க்கல. ஏங்க அவங்க சொன்னாங்க டிவியில பார்த்தாங்கன்னா, டிவிக்காருக்கு அது உண்மை, நான் பார்க்கல, என் கண்ணுக்கு தெரியல. அப்ப இந்த உலகம் என்னை ஒரு காலம் எப்படி போற்றி வாழ்த்தும்? எதை கண்ணில் பார்க்கவில்லையோ அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. காதில் எதை அந்த இசைகளை இப்ப செவ்வாய்க்கோள் கேட்கல. எனக்கு நான் பார்க்கவும் இல்லை, காதலையும் கேட்கல, தொடு உணர்வுலையும் இல்லை எனக்கு. அப்ப நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சனிக்கோள் நான் பார்க்கல. இல்லதை இல்லை என்று சொல்ல வேண்டும், இருப்பதை இருப்பது என்று சொல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நான் பேசுவது உலகத்தில் யாரும் பேசாத தலைப்பு இது. இதை கொஞ்சம் நீங்க சிந்தித்து இதுக்குள் விருப்பப்பட்டால், இதுபோல் அறிவுக்குள் நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய உடலில் என்ன நடக்கும் என்றால், எப்பொழுதுமே உங்களுடைய உடல் லைட் வெயிட் ஆயிடும். வேற தேவையில்லாத போட்டு நான் இப்படி ஞானம் அடைந்து விடுவேன், நான் இதை அடைந்து விடுவேன், நான் இப்படி அடைந்து விடுவேன், நான் அப்படி அடைந்து விடுவேன் என்று நீங்கள் திணித்தால் உங்களுடைய உடலுக்குள் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். இதுல இருந்துதான் நான் வெளியே வந்துட்டேன். எனக்கும் பல துன்பங்கள் எல்லாமே இப்ப எல்லாம் வெளியே வந்துட்டேன். தான் உடல் கிட்ட ஒரு மனிதன் உலகத்தில் எல்லாரையும் ஏமாத்தலாம், தான் உடலை ஏமாற்றவே முடியாது. இதுதான் நான் புரிஞ்சுக்கின்றது. இந்த பசியும் உணவுமே படைப்பு என்று போதிப்பதற்காக வானமும் பூமியும் என்னை படைத்தது. அதை தான் நான் உங்களுக்கு போதிக்கின்றேன். நீங்கள் முடிவெடுங்கள். கஷ்டப்பட்டு வாழணும்னால கஷ்டப்பட்டு வாழலாம். கஷ்டப்படாமல் எளிமையா வாழனா அந்த மன நிறைவோட இயற்கையிடம் சரணாகதி ஆகுங்கள். இந்த உடல் என்பது என்ன? இயற்கை. சந்திரன் என்பது என்ன? இயற்கை. எல்லாமே இயற்கை. கதிரவன் என்பது இயற்கை. எல்லாமே இயற்கை. எது உங்களிடம் இருக்கிறதோ அதனிடம் உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்கள். அதில் உள்ள சத்துக்கள் உங்களை நலமோடு வாழ வைக்கும். பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கிறது. உங்களையும் நலமோடு வாழ வைக்கும். இதைதான் நான் போதிக்கின்றேன். இப்ப சந்திரன் என்றால் என்ன? இதுவரை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன கத்து கொடுத்தார்கள்? சாமி கும்பிடு நல்லா இருப்பேன்னு கத்து கொடுத்தாங்க.
எல்லாரும் சாமி கும்பிட்டுருந்தாங்க. நான் கூட சக்கரை வியாதி வந்தது, சாமி கும்பிட்டேன். ஒரு சாமியும் காப்பாத்தல. சக்கரை வியாதியில அதிகமாகி ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா மிஷினுக்குள்ளும் போயிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் தான் லாஸ்ட்ல நான் எங்க சக்கரை வியாதியை குணப்படுத்தினேன் என்றால், என்னுடைய மூலத்தை நான் பிடித்தேன். எது என்றால் பசி. பசியை பிடித்ததும் என்னுடைய உடலில் சக்கரை வியாதி குணமடைந்தது. அப்ப சக்கரை வியாதி என்றால் என்ன? ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோம் தான் நானும். ஆனா இன்று அதிலிருந்து எல்லாத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். அப்பதான் எனக்கு புரிந்தது, என்னடா இவ்வளவு கடவுளை வணங்குகிறோம், பூமியில் உள்ள அவ்வளவு மக்கள்களும் கடவுளை வணங்குகிறார்கள், நோய் குணமடையவில்லையே என்றால், இந்த கடவுளையும் கடந்தது ஒன்று இருக்கு. கடவுள், ஆண்டவர், இறைவன், தெய்வம், இதை கடந்தது ஒன்று இருக்கு. எது என்றால் பசியும் உணவும் என்று இந்த பிரபஞ்சகம் புரிய வைத்தது. அதற்கு மேல்தான் அதை நான் பிடித்தேன். இந்த கலி உலகத்துக்கு இந்த கல்வி தேவை. இந்த கல்வியை உலக மக்களை நீ கத்து கொடுப்பாயாடா என்று வானமும் பூமியும் பசியும் உணவும் கேட்டது. அப்படியே சரணாகதியாய் இந்த உண்மையை நான் உலக மக்களுக்கு கத்துக் கொடுக்கின்றேன் என்று அந்த பசியிடமும் உணவினிடமும் சரணாகதியானேன். அப்பதான் எனக்கு புரிய வைத்தது, கெட்டு போன பசியே சக்கரை வியாதி. உலகத்தில் யாராவது இதுவரை சிந்தித்தாங்களா? பாத்தீங்களா? இதுவரையிலும் உலகத்தில் ஒருத்தரும் சிந்தித்ததில்லை. எப்படி? கெட்டு போன பசியே சக்கரை வியாதி. கெட்டு போன பசி நல்ல பசியாக மாறுவதே சக்கரை வியாதி குணமடைதல். இப்படி யாருன்னா சிந்தித்தாங்களா பாருங்க உலகத்துல? அதே மாதிரி இன்னொன்னும் நான் சொல்கிறேன், என்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு போய் லேபோ மனிதர்கிட்டயோ விஞ்ஞானங்களையோ கொடுக்காதீங்க. என்னுடைய விஞ்ஞானத்தில் ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞானத்தெல்லாம் கடந்தது. ஏனென்றால் இவர்கள் இதுவரையிலும் விஞ்ஞானம் போனது எதுவரையிலும் போனது என்றால் உயிர் வெறும் போனது. உயிருக்கு மேல் போக முடியலை. மகான்கள், சித்தர்கள், மகரிஷி கூட எது வரலும் போனாங்கன்னா உயிர் வெறும் போனாங்க. உயிர் எடுத்து வேற ஒண்ணு சொல்லி விட்டாங்க. அந்த வேற ஒண்ணு சொன்னதை 800 கோடி பேர் ஏத்துக்கினாங்கன்னா 800 கோடி பேர் ஏத்துக்கல, ஏதோ கொஞ்சம் பேர் ஏத்துக்கினாங்க. மீதி எல்லாம் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஆனா அப்ப பசியும் உணவும் இல்லாமல் நான் பிறந்தேன், பசியும் உணவும் இல்லாமல் நான் வளர்ந்தேன், பசியும் உணவும் இல்லாமல் நான் வாழ்கிறேன் என்றா உலகத்தில் ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். 800 கோடி மக்களும், மக்களை மட்டும் நான் சொல்கிறேன், மீதி அனைத்து ஜீவராசிகளும் பசியும் உணவும் சார்ந்தவர். 800 கோடி பேரும் பசியும் உணவும் சார்ந்து வாழ்கிறார்கள். அதுதான் வளர்த்தது. புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்றால், சக்தி இருக்கு என்று சொல்லி கொடுத்தார்கள். நானும் அதுபோல் கிளாஸ் நடத்தினேன். அப்புறம் பிரபஞ்சகம் தான் என்னை தெளிவுபடுத்தது. பிரபஞ்சகத்தில் சக்தி இல்லை, சத்து தான் இருக்கிறது. அந்த சத்து வெளியேறுவதுதான் சத்து போனது, சத்து போனது, சத்து போனதுன்னு அப்புறம் பிற்காலத்துல செத்து போனதுன்னு சொல்றீங்க நீங்க. செத்து போனதுன்னு சொல்ற மாதிரி என்ன? சரியான தமிழ் செத்து போனதல்ல, சத்து போனது. உடலில் இருந்து சத்து மேலே போய் விட்டது. அப்ப மேல என்ன இருக்கு? சத்து தான் இருக்கு. காற்றில் என்ன இருக்கு? சத்து இருக்கிறது. நீரில் என்ன இருக்கிறது? சத்து இருக்கிறது. கத்திரிக்காவில் என்ன இருக்கிறது? சத்து இருக்குது. அரிசியில் என்ன இருக்கிறது? சத்து இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த பிரபஞ்சகமே என்பது என்னவென்றால், பசியும் சத்துமே பிரபஞ்சகம் என்று ஒரு புரிதலை கொடுத்தது. இந்த ஒரு கல்வியை இந்த கலி உலகத்துக்கு, இந்த உலக மக்களுக்கு வாழவை. இதில் ஒன்று மட்டுமே உலக சமாதானம் வரும். பசி உணவில் மட்டுமே எல்லா மனிதர்களும் ஒன்று கூடுவார்கள். வேற எதையிலையும் ஒன்று கூட மாட்டார்கள். மீதி நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்குள் சண்டை வரும். உங்களுக்குள் சண்டை வரும். கொஞ்ச நேரம் ஒற்றுமையா இருப்பீங்க, சண்டை வந்துடும். ஆனா பசியில் உணவில் அனைவரும், மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, இது போல அனைவரும் நீங்கள் ஒன்று சேருவது எதில் என்றால் உண்மை. அதுதான் உண்மை மார்க்கம். பசி மதம், ஆதி மதம். நான் சொல்லுவது என்ன? பசி மதம், ஆதி மதம். 800 கோடி பேர் இருக்கார்கள். ஏதாவது ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் வளர்த்து விடுங்க பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கட்டும், உணவு கொடுக்காமல் அந்த குழந்தையை வளர்த்துருங்க. வளர்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வந்து ஒரு குழந்தையை பிறக்க வச்சிருங்க பார்க்கலாம். உலகத்துல யாருக்காவது பவர் இருந்தால் உலகமே சைலண்டா இருக்கும். பாத்தீங்களா? மொத்த பேர் சைலண்டா இருப்பீங்க. ஏன்? உண்மையிடம் நீங்களும் சைலண்ட் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு உயிர் பிறக்கிறது. எதை சார்ந்து பிறக்கிறது என்று கூர்ந்து சிந்திங்கள். என்னுடைய பாடத்தை திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு அமைதி நிலையில் ஆக ஆக அப்படி நீங்கள் சிந்தித்தாலே எனர்ஜி பெருகும். இப்பொழுது என்னுடைய உடல் லைட் வெயிட் ஆயிடுச்சு, ஆற்றல் பெருகிவிட்டது. என்னுடைய 2 விரலையும் நான் தொடுகிறேன், கட்ட விரலையும் ஆள்காட்டு துடிக்குது, உயிர் துடிப்பு. ஏன்? பெருகுகிறது, உண்மையில் கலக்கிறது. சிரமப்படாமல் நான் உண்மையை அறிகின்றேன். உங்களுக்கும் அது கொடுத்திருக்கு, ஆனால் நீங்கள் நழுவ விட்டுவீர்கள். அது உங்களுடைய தவறு. முயற்சி எடுத்து பாருங்கள். இது என்ன காசா பணமா? நான் என்ன ஏதாவது கேட்டனா? இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். குழுவும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறது. புரிந்துங்களா? ஒரு உயிர் என்பது இதுவரையிலும் இவர்கள் எல்லாருமே என்ன உயிர் வெறும் போனார்கள். உயிர் எடுத்து என்ன சொல்லிவிட்டார்கள்? ஆன்மா, இது அதுன்னு ஏகப்பட்டது சொல்லி விட்டாங்க.
ஆனா அந்த உயிருக்குள் என்ன இருக்கு என்று நான் கடந்து உள்ள சென்றேன். அதனிடம் சரணாகதியானேன். அப்பதான் புரிந்தது அந்த உயிருக்குள் பசி இருக்கிறது என்று. அந்த பசிதான் பிரபஞ்சகத்தை இயக்குகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு உயிர் பிறக்குது என்றால் அதை அந்த உயிர் என்பது எதனால் பிறக்கிறது என்றால் பசியும் உணவையும் சார்ந்து பிறக்கிறது. பிறந்து அந்த பசியும் உணவும் சார்ந்து வளர்கிறது. அந்த பசியும் உணவும் சார்ந்து வாழுகிறது. லாஸ்டா அதே உயிர் வளர்ந்து ஆயுள் காலம் வயதான காலத்தில் அது 2 நம்பி பிறந்தது. லாஸ்டா அதே உயிர் 2 விட்டுவிட்டது. எது என்றால் பசியும் உணவையும் விட்டுவிட்டது. அந்த உயிர் சிதைந்து போய்விட்டது. எவ்வளவு எளிமையாகுது பாத்தீங்களா? இது எவ்வளவு எளிமையாகுது பாருங்க. மெடிடேஷன் தவங்கள் நான் 4 மார்க்கத்தில் இருக்கிறேன். கிழக்கு ஒரு மார்க்கம், மேற்கு ஒரு ஆசிரமம், கிழக்கு ஒரு ஆசிரமம், வடக்கு ஒண்ணு, தெற்கு ஒண்ணு. எல்லா ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா இந்த பாடம் அங்க கிடைக்கவில்லை. இந்த உண்மை பாடம் கிடைக்கவில்லை. அந்த 4 ஆசிரமத்தை ஒண்ணா எடுத்தா ஒரே சண்டை. எங்க போனாலும் சண்டை. அதனால மொத்தத்தையே வெளியே வந்துட்டேன். ஆனா இதில் அனைவரும் ஒன்று கூடும். இப்ப புரிஞ்சுங்களா? நீங்க ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். என் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உலகத்தில் யாருக்கும் நான் சொல்லவில்லை. நானே சொல்லுகிறேன், பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். அதே போல் நீங்கள் என்ன வேண்டும் என்றால் உங்களுடைய உடலுக்குள் போய் ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களுடைய உடல் உங்களுக்கு என்ன பாடம் நடத்தியதோ அதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வானமும் பூமியும் உங்களை அள்ளி அணைக்கும். எப்படி? அள்ளி அணைக்கும். என்னை அள்ளி அணைக்கிறது. அப்போ சந்திரன் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? நம்மளுடைய உடலில் சுரக்க வேண்டிய ஹார்மோன்களை தடை செய்தார்கள். இந்த தடையை தான் இந்த பிரபஞ்சகம் என்னை வைத்து உடைத்தெறிகிறது. எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஹார்மோன் தடைப்படக்கூடாது. அது சுரக்க வேண்டும். ஏனென்றால் அது என்னுடைய படைப்பு, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை மனிதர்கள் உங்களுடைய முன்னோர்கள் அந்த ஹார்மோனு சுரப்பதை தடை செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிரபஞ்சகம் எனக்கு ஒரு அறிவை கொடுக்குது. இதை நான் செய்யவில்லை என்றாலும் வேற ஒருவரை தேர்ந்தெடுக்கும். இதற்கு முன்பு என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தது. ஆனா அவர் தட்டி கழித்து விட்டார். பிறகுதான் என்னிடம் கொடுத்தது. இவன் செய்வான், மகேந்திரன் இந்த உண்மையை செய்வான். வேற ஒருத்தர் கொடுத்த வாய்ப்பு பாத்தீங்களா? அவர் அடிமையாயிட்டார். அவர் ஆசரன் அடிமையாயிட்டாரு. கொடுத்தது தட்டி கழிச்சிட்டார். அடுத்து நீயாவது செய்வேடான் நான் சரணாகதியாய் செய்தேன். அதனால்தான் பாடங்களே, என்னுடைய பாடங்கள் அனைத்தும் நீங்கள் கேட்டு பாருங்கள். மாறுபட்டு இருக்கும். அது உண்மையாக இருக்கும். அதை நீங்கள் எதிர்த்தே நிக்க முடியாது. உலகத்தில் ஒரு மனிதன் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பான், உண்மையை எதிர்த்து நிக்க முடியாது. நானே கூட சரி எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பேன். 2 எதிர்த்து என்னால் நிக்க முடியாது. எது என்றால் பசியும் உணவும். பசி இல்லாமல் என்னால வாழ முடியாது, உணவு இல்லாமல் வாழ முடியாது. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் வரணும். யாருக்கிட்ட பேசினா பசி இல்லாம ஒருத்தர் 6 மாசமா சாப்பிடாதக்கிறாரு. 8 வயிற்று பசி பேசுவாங்க. ஏதாவது சுவாச பசி இல்லாம 6 மாசம் மூக்கையும் வாயும் கெட்டியா மூடிக்கணும், ஒரு 6 மாசம் உயிர் வாழ சொல்லுங்க பாலா. கேள்வி எழுப்புறோம் பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சம் எப்படி என்ன எழுப்பி வைக்குது? சுவாசம் என்பதும் காற்றில் சத்து இருக்கிறது. காற்றில் உள்ள போனதும் அந்த காற்றில் உள்ள சத்தை உள்ளுக்குள்ளோ சுவாச பசி என்று இருக்கிறது. அந்த காற்றில் உள்ள சத்தை அது உண்ணுகிறது. உண்ணி விட்டு அந்த கழிவை வெளிவருகிறது. புரியுதுங்களா? அப்ப பஞ்சபூத பசி என்பது ஒன்று, அறுசுவை பசி என்பது ஒன்று. அப்ப பசியில பாத்தீங்கன்னா நிறைய நடத்துவேன். உணவு பசி, நீர் பசி, சுவாச பசி, தோல் பசி, மனம் பசி, காம பசி, ஞான பசி, ஒளி பசி, அகப்பசி, உறக்க பசி. தூக்க பசி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் தான் நோய்கள் குணமடையும். அது பிற்காலத்தில் படிப்படியாக நாம பார்ப்போம். அப்போ சந்திரனுக்குள் நாம வருவோம். இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? வருடம் 2 உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். மாசத்துக்கு 2 முறை உடலில் உள்ள கழிவை வெளியேற்று. அந்த கழிவை நீ வெளியேற்றி விட்டால் உன்னுடைய உடல் நலமோடு இருக்கும் என்று போதித்தார்கள். நியாயம், நான் ஒற்றுக்கொள்கிறேன். மாதம் 2 முறை கழிவை வெளியேற்று என்று சொன்னார்கள். உன்னுடைய உடல் நலமோடு இருக்கும் என்று சொன்னார்கள். வாரம் 2 முறை கழிவை வெளியேற்றுங்க என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 2 உடலில் உள்ள கழிவை வெளியேற்று என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒற்றுக்கொள்கிறேன். ஆனா இதில் எல்லாமே சரியானது. ஒன்று மட்டும் மாறுபட்டு வந்தது. இப்போ உங்களையே ஒரு கேள்வி நான் எழுப்புகிறேன். அமாவாசை, பௌர்ணமி அன்று விரத நாட்கள். புரியுதுங்களா? விரத நாட்களில் தாம்பத்திய வாழ்க்கை இருக்கலாமா, இருக்க கூடாதா? உங்களுக்குள் கேள்வி கேட்டுங்கள். முடிந்தால் குழுவில் கேள்வி பதிலில் ஒன்னா கேளுங்கள். இப்போ உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுங்கள்.
எல்லாரும் என்ன சொல்வார்கள்? விரத நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி என்று தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார்கள். புரியுதுங்களா? இதே விவசாய மீட்டிங், நான் ஒரு விவசாய மீட்டிங்கில் நான் நடத்துவேன். நாங்கள் கூடி பேசும்போது விதையை எப்போ விதைக்கலாம் என்றால், அமாவாசை பௌர்ணமியில் பூமியில் அதிகமான எனர்ஜி இருக்கும், சத்து முழுமையாக இருக்கும். அதில் முதல் அதை விதைக்கும் பொழுது அந்த அமாவாசை என்ற ஒரு சத்தும் பௌர்ணமி என்ற சத்தும் பூமியின் மேல் இருக்கும். அந்த சத்தை இந்த முதல் இந்த விதை உன்னால் அந்த உள்ள மாபெரும் சத்தினால் அது நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த செடி முளைக்கும், அது நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழும். அது எப்படியும் இந்த பூமியில் வீரியத்தன்மையோட வாழ்ந்து அது செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யும் என்று போதிப்பார்கள். அது உண்மை. நானும் அது போலதான் என்னுடைய நிலத்தில் எள்ளை விதைத்திருக்கேன், எள்ளு போட்டிருக்கேன். இப்போ அவங்க சொன்ன அது உண்மை. அப்ப நான் கேட்பேன், சரி அமாவாசை பௌர்ணமியில் விதையை விதைப்போம், அது விதைக்கு ஏற்றவாறுலாம் இருக்கும், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது விவசாய மீட்டிங்ல உங்களுக்கு ஒரு ஜெனரலா. சரி, அமாவாசை பௌர்ணமி தாம்பத்திய வாழ்க்கை இருக்கலாமா என்று கேட்பேன். அது தப்பு, அது விரத நாட்கள் அது தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் கேட்பேன், அடுத்து இந்த விதையை விதைக்கிறோம், தாவர விதையை விதைக்கிறோம், வீரியத்தன்மையோட முளைத்து வருகிறது. ஏன் மனிதனுடைய விதையை விதைத்தால் வீரியத்தன்மையோட முளைக்கும் இல்லை, ஏன் அதை தடை செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்பேன். அப்பதான் மொத்த பேரும் தலையை சொய்வார்கள். ஐயா, இதுவரையிலும் நாங்கள் இதை சிந்திக்கவே இல்லைங்க ஐயா, உலகத்தில் நாங்க யாருமே சிந்திக்கல. மற்றவங்க இது விரத நாட்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, அதையே கெட்டியா புடிச்சுக்கணும். நாங்க மற்றவங்க சொன்னதே நாங்க கெட்டியா புடிச்சுக்கணும், நாங்க சுயமா சிந்திக்கலங்க ஐயா, நீங்க தான் சிந்திச்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? அதே போல் அமாவாசையில் பிறந்தால் ஒரு குழந்தை அன்று அமாவாசையில் பிறக்கும் பொழுது அமாவாசையோட சத்து தாயினுடைய மார்பில் சீமபாலாக இருக்கும், அது முழு சத்தோட இருக்கும். அந்த பாலை கொடுத்தால் அது வீரியத்தன்மையோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்ததும் நம்மளுடைய முன்னோர்கள் என்னிடமே பல பேர் பேசியிருக்காரு. நானும் சிறிய வயதில் ஒரு சிலரை அமாவாசையில் பிறந்தவர்களை தவறாக நான் பேசியவன், நானும் அதில் பிறந்தவன். புரியுதுங்களா? நானும் டேமேஜ் பண்ணவன். என்ன டேமேஜ் ஒர்க் பண்ணா அவனை காமெடினா எங்களுக்குள்ள தப்புதான். அவன் என்ன பண்றாங்க, அது திருடு, அது பித்தலாட்டம் பண்ணும், அது ஒழுங்கா எதுவுமே செய்யாது. இது மாதிரி அந்த வீரியத்தன்மையோட வளருவதை அந்த குழந்தையிலிருந்தே அதை கட் பண்ணுகிறார்கள். நான் பேசும்போது அறியாமையில் நான் பேசினேன், இன்று அதை நான் புரிந்து கொண்டேன். புரியுதுங்களா? எல்லா மக்களையும் அப்போ இங்கதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு தாவர விதையை அமாவாசை பௌர்ணமிக்கு நீங்கள் விதைக்க வேண்டும் என்றால், ஏன் மனிதன் உயிரை நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு விதைக்க கூடாது? இதை சிந்திங்க. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், குழந்தை பிறக்கின்றவர்களும் நீ அமாவாசை பௌர்ணமியில் தாம்பத்திய வாழ்க்கை நீ இருக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு ஒன்னா இவர்கள் சொல்லுவதை நீ கேட்டுக்கொள். புரியுதா? நீ அமாவாசை அன்னைக்கு தாம்பத்திய வாழ்க்கை இருந்தாய் என்றால் அமாவாசை அன்னைக்கே குழந்தை கரு நிக்கும் நான் சொல்ல முடியாது. நின்னா லக்கு தானே, அதிர்ஷ்டம் தானே. புரியுதுங்களா? பௌர்ணமியில் கரு நின்னா லக்கு தானே. புரியுதுங்களா? நீங்கள் சிந்தியுங்கள். எல்லாரையும் ஒரு சில மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்றாங்க. இதே பூமியில் ஒரு சிலர் மட்டும் திருமணம் செய்து தாம்பத்திய வாழ்க்கை இருக்கிறார்கள். இது நியாயமா, தர்மமா? நீங்க எல்லாரும் சிந்திங்க. இப்ப சிந்திப்பீங்க பாருங்க, இப்ப எல்லாரும் சிந்திப்பீங்க. அந்த உடலுக்கு ஒத்துக்குது, இந்த உடலுக்கு ஒத்துக்காதா? இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமியில் தாம்பத் வாழ்க்கை இருந்து அதில் கரு நின்றார், அந்த குழந்தை உலக சாதனை செய்யும், உலகத்தை ஆளும், மாபெரும் ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தியோட பிறக்கும். அந்த குழந்தைகளாம் அதிகம் நோய்களே வராது. நீங்கள் தயவு செய்து அந்த குழந்தைய டேமேஜ் பண்ணாம இருந்தா போதும். அது ஆக்டிவிட்டியாக, ஏனென்றால் அதில் முதல் உண்ண உணவு என்பது மாபெரும் எனர்ஜி, முழு 100% சத்து. அமாவாசை என்று 100% சத்து. அமாவாசை இன்னைக்கு முன்னாள் 80% சத்து, அன்னைக்கு மறுநாள் 80% சத்து. அமாவாசை என்று 100% சத்து, அமாவாசை சத்து. பௌர்ணமி என்பது 100% சத்து. பௌர்ணமிக்கு முன்னால் என்பது 80% சத்து, பௌர்ணமிக்கு பின்னால் என்பது 80% சத்து. மீதி நாள்ல 60, 70 இப்படி போய்கினே இருக்கும். 40, 20 இப்படி குறைஞ்சினே இருக்கும், நாள் கடந்து தள்ளி போகும்போது.
அப்ப அந்த சத்து பூமியில் அந்த சத்து குவிஞ்சிருக்கும் போது அந்த சத்தை உண்ணும் பொழுதுதான் அதனுடைய பசி பெருக ஆரம்பித்து அது வீரியத்தன்மையோட வளர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட வளருங்க. உலகத்தில் எந்த ஜீவராசியாவது, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் படைத்தவன் பக்கம் திரும்ப போறீங்களா, மனிதர்களுடைய பக்கம் திரும்ப போறீங்களா? படைத்தவன் பெரிய ஆளா? இப்ப மனுஷன் கண்டுபிடிச்சு நமக்கு இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? வாசு பார்த்து வீடு கட்டிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறப்புக்கு போய் நின்னுங்கிறாங்க. வாசே பார்க்காம காட்டுவாசி இருக்கிறான், 10 குழந்தை, புரியுதுங்களா? 10 குழந்தை பிறந்திருக்கு. அப்ப வாசுல என்ன வசதி ஆகிறவங்களுக்கு? எனக்கெல்லாம் வாசே பார்த்து காட்ட முடியாது. நானே ஒரு ஏழை, நான் எங்கிருந்து போய் வாஸ்து பார்த்து காட்டுறது? நானே கூரை வீட்டுல இருக்கிறேன், புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்படி எல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. இது எல்லாமே மனிதர்கள் திணிப்பதுதான். அப்போ இதில் அற்புதமான ரகசியங்கள் இருக்கு. இதுவெல்லாம் நமக்கு போதித்ததெல்லாம் என்னவென்றால், தாய் 10 மாதம் கருவை சுமக்கின்றார், தாய் 10 மாதம் கருவை சுமக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனா முதலில் கருவை சுமப்பது யார் என்றால் தந்தைதான். என்னுடைய பாடத்தில் நடத்துவேன், கணவன் தாய்மை அடைந்து விட்டால் மனைவி கண்டிப்பாக தாய்மை அடைவார்கள். கணவன் தாய்மை அடையவில்லை என்றால் மனைவி உலகத்தில் எந்த கடவுளை வணங்கினாலும் தாய்மை அடைய முடியாது என்று நான் சொல்லுவேன். எப்படி ஆழ்ந்து சிந்திக்கணும். அங்க கணவன் தான் முதல் 98 நாள் கருவை சுமக்கின்றவன். எல்லாரும் என்ன சொல்லி விட்டுறார்கள்? பெண்களுக்கு 2 சினைப்பை இருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே கோடிக்கணக்கான கருமுட்டைகளை வைத்துக் கொண்டு துகள்களாக அது பிறக்கிறது. அது வளர்ந்து பருவமடைதல், அந்த முட்டை வளர்ந்து வெளியே வருகிறது என்று பெண்களுக்கு சொன்னார்கள். உண்மையாவே நான் உங்களை கேட்கிறேன், எவ்வளவு பேர் ஆண்களுக்கு சொன்னீர்கள்? இவனுக்கு ஏன் 2 விதைப்பையை கொடுத்தான் படைத்தவன்? சிந்தித்துமா? அந்த விதைப்பைக்குள் என்ன இருக்கு? பெண்ணுக்கு எப்படி இருக்கோ அதே போல் அந்த குழந்தை, ஆண் குழந்தை என்பது தாயினுடைய கருவறையிலிருந்து வரும் பொழுதே கோடிக்கணக்கான ஆண் குழந்தையும் கோடிக்கணக்கான பெண் குழந்தையும் அந்த விதைப்பையில் அது சுமந்து வருகிறது. சிந்தித்துமா? நம்ம இத ஒரு போல்டா சொல்லி கொடுத்தாங்களா? யாருமே சொல்லி கொடுக்கலையே. பிறக்கும் பொழுதே என்ன, ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை உள்ள இருக்கும் பூமிக்குள். அது அன்னை பூமாதேவி, ஒரு மரம் என்பது எங்க பூமிக்குள் போனாதான் வளர முடியும். அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு அந்த சினைப்பையை கருமுட்டை வளர்ச்சி பையை உள்ள வைத்திருக்கார். மூதாதி தாய் யார் என்றால் பூமி என்று சொல்லுவேன், மூதாதி தந்தை வானம் என்று சொல்லுவேன். இவனுக்கு விதைப்பையை வெளியே வைத்து இருக்கிறது. ஏன் என்றால் சுத்தவெளி. இவனுடைய கருவறை எங்க இருக்குது? சுத்தவெளியில் இருக்கு. பூமியினுடைய கருவறை பூமிக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? இவன் பிறக்கும் பொழுதே 2 விதைப்பை இருக்கும். ஒரு விதைப்பையில் ஆண் குழந்தையும் ஒரு விதைப்பையில் பெண் குழந்தையும் இருக்கும். ஆண் குழந்தை பெண் குழந்தை உற்பத்தி ஆவது எதலை என்றால் பஞ்சபூதத்தால் உற்பத்தி ஆகிறது. எப்படி பஞ்சபூதத்தால் உற்பத்தி ஆகிறது? என்னுடைய உணர்தல் பிரகாரம். எதுவுமே நீங்க லேப்ல எல்லாம் செக் பண்ண முடியாது. லேபுக்கு கட்டுப்படாது. உருவமே இல்லாமல் இருக்க லேசான உருவம் இருக்கும். அந்த உருவத்தை உங்களால் உலகத்தில் ஒருத்தராலும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவது ஒன்று, அது போகட்டும், அதுக்குள் நான் வர விரும்பவில்லை. என்னுடைய பாடத்தை முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், முடியவில்லை என்றால் விட்டு விடுங்கள். ரொம்ப இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா ஒரு புரிதலோடு இருக்கும்போது நீங்கள் தைரியத்தோடு இருப்பீர்கள். அப்போ ஒரு குழந்தைக்கு 2 விதைப்பை இருக்கு. ஒரு விதைப்பையில் ஆண் குழந்தையும் ஒரு விதைப்பையில் பெண் குழந்தையும் இருக்கு. இவனும் பருவமடைகின்றான். பருவமடைந்த பிறகு இந்த உச்சியிலிருந்து உற்பத்தியாகி விந்து கீழுக்கு இறங்கும். இறங்கின பிறகுதான் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடும் போது அந்த உயிராற்றல் 2 பையும் ஓபன் ஆகி ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் விந்து அந்த விந்தில் கலக்கும். அப்போ முதல் உணவு தாயினுடைய உணவை உண்ணுகிறதா அந்த உயிர், தந்தையின் உணவை உண்ணுகிறதா? இப்போ அந்த உயிர் என்பது, ஆண் உயிர் என்பது பெண் உயிர் என்பது பஞ்சபூதத்தால் உற்பத்தி ஆனதுன்னு நான் சொன்னேன். அடுத்து அறுசுவை. அறுசுவை என்பது விந்து. பெண்ணுக்கு நாதம், ஆணுக்கு விந்து. இப்படி வச்சுக்கோ. அப்ப உச்சியிலிருந்து உற்பத்தியாகி கீழே வந்ததும் முதல் அந்த உணவை, ஆணுடைய உணவை தான் முதலில், தந்தையின் உணவை தான் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த உணவை தான் முதல் அறுசுவை உணவை உண்ணுகிறது. உண்ணு விட்டு அதற்கு மேல் நீர்ந்து சென்று பெண்ணுடைய போய் கருமுட்டையை உண்ணுகிறது. 2வது உணவு.
கருமுட்டை. அது பிற்காலத்திலையும் நடத்துறேன். அது புதுதா வந்தவங்களுக்கு தெரியாது. அதை நான் நடத்துகிறேன். படிப்படியாக நான் நடத்துகிறேன். கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் வந்து நடத்துகிறேன். விருப்பப்பட்டால் நடத்துகிறேன். அப்ப அது நீர்ந்து சென்று அந்த பெண்ணினுடைய கருமுட்டையை கடித்து தின்னுகிறது. புரியுதுங்களா? அப்ப என்னுடைய பிறப்பு என்பதே என்னவென்றால், இதில் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் இது அமைந்து விடாது. அதனால எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வரும். அமாவாசை என்று, பௌர்ணமி என்று தாம்பத்திய வாழ்க்கை இருக்கு சொல்லீர்கள் ஐயா. நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய உடலில் உள்ள முதல் அமாவாசை என்று எங்களுடைய விந்து என்பது பவராக இருக்கும். பௌர்ணமி என்பது எங்களுடைய ஆணுடைய விந்து பவராக இருக்கும். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். அந்த உணவை முதல் உண்ணுகிறது. அன்றே போய் தாயினுடைய கருமுட்டையை உண்ணால் அது சக்சஸ். ஆனால் அது பல கோடியில் ஒருத்தருக்கு தான் நிற்கும். அந்த ஒருத்தர் தான் நான். என்னுடைய பிறவியை நானே அறிந்தவன். இப்படி நானே என்னுடைய பிறவியை நான் அறிந்தவன். 98 நாள் தந்தையின் கருவறையில் விதைப்பையில் ஒரு உயிர் வளர வேண்டும், முழுமையடைய வேண்டும். 264 நாள் தாயினுடைய கருவறையில் வளர வேண்டும். இதுதான் 364 நாள். ஒரு வருடம், 12 மாதம். இது ஒரு புரிஞ்சுக்குங்க. இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதே மாதிரி அந்த பௌர்ணமிங்கன்னு இருக்கணும்னா அன்னைக்கே கரு நிக்கலாம், மறுநாள் நிக்கலாம், 5 நாள் கழிச்சிருக்கலாம், 10 நாள் கழிச்சு கூட அந்த உயிர் உள்ள எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனுடைய வீரியத்தன்மையானது. புரியுங்களா? அது வலிமை அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்களா, அது 10 நாள் கூட உயிரோட இருக்கும், 15 நாள் கூட உள்ள உயிரோட இருக்கும். அது என்னைக்கு நீ கருமுட்டை, நீ என்னைக்கு இருந்தாலும் வா, நான் உள்சுவாசத்தை ஓட்டிங்கிறேன். நான் உன்னை அடையாம விட மாட்டேன். இவன் வெளியே சொல்றான்ல காதலை பார்த்து, நான் உன்னை எப்படியாவது பேச்சுவார்த்தை பண்ணி அம்மா அப்பா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிக்கின்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. இது உள்ள போய் சும்மா இருக்காது. அது நான் உன்னை அடையாம விட மாட்டேன். நீ இன்னும் 1 மாசம், நீ 28 நாள்ல நீ எப்படி இருந்தாலும் நீ வந்தாகணும், நான் விட மாட்டேன் நானு அப்படின்னு அது வீம்பு புஷ்ணு உள்ள உயிரோட இருக்கும். அது கொஞ்சம் பலவீனமாகிறதெல்லாம் என்னன்னா இறந்துடும். கொஞ்சம் அதுல வீரியத்தன்மையோட இருக்கிறது நிக்கும். அப்ப என்னன்னா நம்மளையும் கடந்தது. இப்ப என் சப்ஜெக்டுக்கு எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஜாதகமே நீங்க பார்க்க முடியாது. ஜாதகமே கிடையாது. வாஸ்து கிடையாது, ஜாதகம் உண்மைக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாது, வாஸ்து எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அமாவாசையில் இது பௌர்ணமியில் என்னுடைய தந்தை தாம்பத்திய வாழ்க்கை இருந்து முதல் அந்த பௌர்ணமி என்ற ஒரு சத்தை நான் உள்வாங்கினேன். என் தாயினுடைய கருமுட்டையை அன்றே நான் உணவாக மாற்றினேன். 2 மாபெரும் சத்தை நான் உள்வாங்கியவன். அதனாலதான் இன்று உலகத்தில் யாரும் நடத்தாத பாடத்தை நான் நடத்துகிறேன். 800 கோடி பேரும் பசி மதம் என்று நான் சொல்லுவேன். பசியும் உணவுமே படைப்பு என்று நான் சொல்லுவேன். உலகத்தில் பசியும் உணவையும் எதிர்த்து உலகத்தில் யாராலையும் நிற்க முடியாது. மீதி அத்தனையும் எதிர்த்து நிற்பான் மனிதன். அந்த பசியிலேயே நான் என்ன கொண்டு வர உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இப்போ நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு யாருன்னா, ஐயா ஒருத்தர் 6 மாசமா சாப்பிடாதக்காராருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், 6 மாசம் மூக்க கெட்டியா புடிச்சுன்னு மூக்கு மூலியமா சத்து உள்ள போகாம இருந்ததான்னு கேட்பேன். கேள்வி பதில உசாரா கேட்கணும் நீங்க. அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், அறுசுவை பசி ஒன்று, பஞ்சபூத பசி ஒன்று. அப்ப முதல்ல பஞ்சபூத பசியில் தான் உயிர் உற்பத்தி ஆகிறது. அறுசுவை பசியை முதல் அந்த ஆண் உயிரும் பெண் உயிரும் தந்தையின் உடலில் உண்ணுகிறது. அடுத்து 2வது பெண்ணுடைய கருமுட்டை. அது அறுசுவை. அது புரியுங்களா? பெண்ணுடைய உயிர் வேற, கருமுட்டை வேற. இந்த கருமுட்டையை உண்ணுகிறது. இதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு முன்னோர்கள் சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டு அதுக்குள்ளவே மாட்டிக்கணும், அப்படியே சலனத்தோட இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அது எல்லாம் இருங்கள், நான் வேண்டாம் என்று அதுக்குள் நான் வரவில்லை. உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்லுகிறேன். ஒரு குழந்தையை பூமியில் பெற்றெடுங்கள், 2 குழந்தையை பெற்றெடுங்கள். அந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியோட பிறக்க வேண்டும். அந்த குழந்தை என்பது மருத்துவம் இல்லாமல் வாழணும். இயற்கையோட அந்த குழந்தை வாழ வேண்டும். அப்படின்னும் பொழுது அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கணும்ல. அவங்க சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா இதை பாதியில மறைச்சிருக்கலாம்ல. ஆளும் வேலும் பல்லுக்குரிதுன்னா சென்டர்ல வேப்பங்குச்சி இருந்து கோத்து விட்டு போட்டாங்க. பல பேர் வேப்பங்குச்சியில பல்லு தேய்ச்சிட்டு குழந்தை போறாங்க. அது மாதிரி அவங்க சொல்லி கொடுத்திருக்கலாம். பௌர்ணமியும் அமாவாசையும் கம்பல்சரி தாம்பத்திய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கூட ஆதி காலத்தில் சொல்லி கொடுத்திருக்கலாம். அது மறைக்கப்பட்டிருக்கலாம் பாதியில். எல்லாமே வருஷத்துக்கு 2 முறை கழிவை விளையாத்துறீங்க, நல்லது தானே அது. அப்போ இதுவும் ஒரு கழிவு தானே. உள்ள நான் 10 லிட்டர் டேங்கா இருக்கு, அப்படியே இருக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அப்படியே உள்ள இருக்குது. அது ஃபுல்லா நான் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும்போதில்ல, அது ஒரு கழிவு தானே. இதே சிறுங்குடலும் பெருங்குடலும் இறைப்பையும்
நுரையீரலும் எதனா வெளியே வருதா? மலம் வெளியே வருது, யூரின் வெளியே வருது, சளி வெளியே வருது, வேர்வை வெளியே வருது, விந்து இதுவும் ஒரு கழிவு தான் வெளியே வருது. புரியுதா? அத அன்னைக்கு தானே இருக்காதுன்னு ஏன் சொல்லி அது கூட உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், வருடம் முழுவதும் அது மாதிரி இருங்கல்ல. ஏன்னா நீங்க ஒரு கட்டுப்பாட்டு நீங்க அதுக்குள்ள சரணாகதி ஆயிட்டீங்க. அந்த குழந்தை பிறப்புக்கு மட்டும் இதை பயன்படுத்தி விட்டு அதுக்கு மேல குழந்தை பிறந்த பிறகு நீங்க அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு விரத நாட்களாவே இருங்க, தாம்பத்திய வாழ்க்கை இருக்காதீங்க. ஆனா குழந்தை பிறந்த பிறகு எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில இப்ப சிந்திப்பீங்க பாருங்க, அத்தனை பேர் உங்களுடைய பேக்ரவுண்ட நினைப்பு. எத்தனை பேர் குழந்தை உங்களுடைய பேரன் பேத்தி பிள்ளைகள் வீரியம் இல்லாமல் பிறந்து விட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போய் அழுகுறீங்கல்ல. இப்ப புரியுதுங்களா நான் சொல்ற பாடம்? எங்க தப்பு பண்ணீங்க? பிறர் பேச்சை கேட்டதால் நடந்தது. புரியுதுங்களா? ஆற்றல் மிகுந்த சத்து அமாவாசை என்று சத்து. அமாவாசை சத்து என்பது சந்திரனுடைய பெண் தன்மையான ஒரு சத்து, புரிந்து கொள்ளுங்கள். இதைதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. சந்திரனுடைய ஆண் தன்மையான சத்து தான் பௌர்ணமி. புரியுதுங்களா? சந்திரன்ல இருந்து 2 வருகிறது, 2 நாடி வருகிறது. சூரிய நாடி, சந்திர நாடி. சூரிய நாடி என்பது ஆண் தன்மை, சந்திர நாடி என்பது பெண் தன்மை. இது சந்திரன்ல இருந்து வருகிறது. இந்த 2 நாடியும் மூக்கு வழியாக உள்ள போக வேண்டும். பௌர்ணமி அமாவாசையில் வீரியமாக உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் உங்க காலில் 2 நாடி இருக்கிறது. ஒரு கால் சூரிய நாடியாகவும் இன்னொரு கால் சந்திர நாடியாகவும் இருக்கிறது. செருப்பு இல்லாமல் பூமியில் நடக்க வேண்டும். நீங்கள் மண்ணில் படுத்து சாதாரண ஒரு துணியை போட்டுவிட்டு மண்ணில் படுத்து மண்ணில் அமர்ந்து தூங்கி இப்படி பழகிவிட்டு நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இருந்து பாருங்கள். உடனடியாக கருணிக்கும், ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். ஏன்? மண்ணுதான் எர்த்து, மண்ணுதான் கரு, மண்ணுதான் ரத்தம், மண்ணுதான் மாதவிலக்கு. புரியுங்களா? மனைவிக்கு மாதவிலக்கு நடக்குது, அன்னை பூமாதேவிக்கு மாதவிலக்கு நடக்கிறது. புரியுங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மண்ணில் படுத்துக்கொண்டு நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இருந்தால் கருணிப்பதற்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. அது ஆரோக்கிய குழந்தையாக இருக்கும். அதை விட்டு எங்க அப்பா ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டில் வாங்கி கொடுத்துட்டாரு, நான் கட்டில் மேல்தான் நான் படுப்பேன் அப்படின்னா பூமியை விட்டு 2 அடி மேல வந்துட்டீங்க. கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி குழந்தை கொஞ்சம் வீரியம் கம்மியா தான் இருக்கும். இல்ல நான் 40 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டிட்டேன், நான் மேலதான் முதல் மாடியில் தான் இருப்பேன் அப்படின்னா இன்னும் வாய்ப்பு கம்மி. இல்ல நான் ரொம்ப அப்பார்ட்மெண்ட், நான் 14வது மாடியில் இருக்கிறேன், 15வது மாடியில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போயா. ரொம்ப ரொம்ப கருவு கம்மி. இதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். நான் குழந்தை பிறப்புக்கு நான் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் பேசுவார்கள், ஐயா திருமணமாகி 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்பேன். அதுல அதிகம் நான் கேட்கும் பொழுது நாங்கள் அபார்ட்மெண்டில் வாழுகிறோம். ஏன்? இந்த உடல் என்பது இயற்கை. இயற்கையை விட்டு விலகிட்டீங்க. பனி நீர் என்பது பூமியில் இருக்கு, பூமியை விட மேல போயிட்டீங்க. எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இதே ஒருத்தர் யாராவது இந்த வாஸ்து பாக்குற ஆளுங்கிட்ட கேட்டீங்கன்னா வீடு மாறுங்க குழந்தை பிறந்துருவான் அப்படின்னு சொல்லி விட்டு போடுவார். அவருக்கே தெரியாது. வீடு மாறினவங்க இவங்க மாடியில இருந்திருப்பாங்க, அடுத்த வீடு மாறும்போது கீழே போடுவாங்க தரைக்கு. எதனா கார இருந்திருக்கும். டைல்ஸ் மார்பிள்லாம் கூட கஷ்டம் தான், காரை கொஞ்சம் பரவாயில்ல. காரை விட சூப்பர் மண் தரை. சரி, மண் தரை இப்ப கிடைக்காது, காரை இருக்கும். அந்த காரையில படுத்திருப்பாங்க, குழந்தை பிறந்துரும். பாத்தீங்களா? அப்ப என்ன? அந்த பூமி கிட்ட என்ன இருக்கு? பனி நீர் இருக்குது. பனி நீர் என்பது அன்னை பூமாதேவியோட மாதவிலக்கு. அந்த மாதவிலக்கை ஒரு பெண் சுவாசித்தால் அவளுக்கு மாதவிலக்கு சரியாகும், கருணிக்கும். இந்த பனின்னு சொல்றோம். பனின்னா என்ன? எல்லாரும் நிறைய பேர் கேட்டா மேல இருந்து அந்தத்துல இருந்து மேல இருந்து வருதுன்னு. மேல இருந்து எல்லாம் வரல, பூமியில இருந்து கீழ் நோக்கி மேலுக்கு வருகிறது. பூமாதேவியோட பனி நீர் அது, பனிக்குடம். நமக்கு தாய்மார்களுக்கு பனிக்குடம் இருக்குல்ல, அதில் தானே குழந்தை. அப்ப பூமியிலிருந்து அந்த பனி நீர் மேலுக்கு வருகிறது. அந்த பனி நீரை ஒரு பெண் சுவாசிக்க வேண்டும். அதனால்தான் அதிகாலையில் எழுந்து ஒரு பெண்ணை குளித்து விட்டு கோலம் போட சொன்னாங்க. இவங்க எல்லாம் டைல்ஸ்ல போட்டுங்கிறாங்க, மார்பிள்ல போட்டுங்கிறாங்க. அது கூட கதிரவன் வந்த பிறகு போடுறாங்க. கதிரவன் வந்ததான் அந்த பனி நீர் ஃபுல்லா கதிரவன் காலி பண்ணிட்டான் தந்தை. அவன் மூதாதி தந்தை, அவன் சும்மா இருக்க மாட்டான். மொத்த நீர் அவன் குடிச்சு விடுவான். அவன் சாதாரணமான நாள் கிடையாது கதிரவன். நான் தான் கிண்டல் பண்ண முடியும், ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். ஏன்னா பாடம் சீரியஸா போது ஒரு சிரிப்பீங்க அதுக்காக. புரியுதுங்களா? உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதிகாலை குளித்து விட்டு வெளிச்சம் வருவதற்கு முன்பு நீங்கள் கோலம் போடுங்கள், இயற்கையோட வாழுங்கள். குழந்தை பிறப்பு இல்லை என்றால் பூமியை நோக்கி வாழ்வதற்கு வீடு கொஞ்சம் மாற்றுங்கள். மாற்றிவிட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இருந்து அந்த ஆற்றல். ஏன்னா ஒரு சில குழந்தைலாம் எட்டு காட்டுறாங்க, கஷ்டமாக்குதுங்க. அந்த குழந்தை அப்படியே இப்படி கழுத்து திருப்பிக்கின்னு நாக்கு இப்படி போட்டுக்கணும், தொங்க போட்டுக்கணும், அப்படியே ஜொல்லு ஒழியும்,
அப்படியே எனக்கு நான் அழுவுறேங்க அந்த குழந்தையை பார்த்துட்டு. எப்படியாவது இந்த மனித இனத்தை நான் மாற்றி அமைப்பேன் என்று பிரபஞ்சகத்தில் நான் என்னுடைய உணர்வை பதிவு செய்தேன். என் மனித இனத்துக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேற யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? படைத்தவன் பசியா வந்து சொல்ல முடியும். உன் மனித இனத்தை நீதானடா காப்பாற்ற வேண்டும். அதுக்குதான் இந்த அறிவை கொடுக்கும். அது கூட உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் பாருங்க. அந்த குழந்தை பிறப்பு வரலும் அது போல இருங்க. அதுக்கு மேல நீங்க உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் போய்விடுங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒரு குழந்தை ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் மண் தரையில் படுத்து தாம்பத்திய வாழ்க்கை இருந்து பாருங்கள். அது தலகழ பல்ட்டி அடிக்கும் அந்த குழந்தை. மேல் படியிலிருந்து கீழ்படிக்கு அப்படி தலகழ அடிக்கும். கைகால் ஒஞ்சா கூட பயப்பட துணிச்சலா இருக்கும். கட்டுப்படுத்த முடியாது. மீதி குழந்தைலாம் மேல் படியிலிருந்து கீழே வைக்கிறதுக்கே கால் வைக்கிறதுக்கு பயப்படும். ஏன்? உடலில் சத்து பற்றாக்குறை. புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பௌர்ணமியில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நீங்கள் எந்த விதமான அந்த குழந்தை புண்படுமாறி செயல்கள் இதுவரையிலும் செய்திருந்தால் இதற்கு மேல் இதை மாற்றிக் கொள்ளுங்கள். இதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அமாவாசையில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையை இதுக்கு மேல் யாரும் எதுவும் தவறான வார்த்தைகள் சொல்ல வேண்டாம். எல்லா குழந்தைகளையும் சொல்லுவதை விட நீ நலமோடு வாழ்வாய், நீ நலமோடு வாழ்வாய் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். புரியுதுங்களா? தவறாக யாரும் பேச வேண்டாம். அமாவாசை பௌர்ணமி என்றுக்கு தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்றால் படைத்தவனே என்ற அந்த உணர்வை அன்று நிறுத்தியிருப்பானே அவனை படைத்தவனை விட நீங்கள் பெரிய ஆள்களா மனிதர்கள்? இதைதான் உங்களிடம் கேட்க சொல்லுகிறது இந்த பிரபஞ்சம். என்னை விட பெரிய ஆளா இந்த மனிதர்கள்? மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள் அவர்களையும் படைத்தது நான், உங்களையும் படைத்தது நான். என்னிடம் சரணாகதி ஆவுங்கள் என்று இந்த பசியும் உணவும் எனக்கு ஒரு அறிவை கொடுத்தது, ஒரு விதையை கொடுத்தது. அந்த விதையை தான் உங்களிடம் இன்று நான் விதைத்தேன். அதனால் இதில் உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதை கடைபிடிங்கள். இது புரியவில்லை என்றால் இதை நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். விட்டு உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதற்குள் நீங்கள் பயணிங்கள். உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு வாழ வைக்கும். உடல் நலமோடு வாழ வைக்கும். முடிந்தால் இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்கள். பசி வாழ்க, உணவு வளர்க. இதுவே ஆதி மந்திரம். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிக்கும். பசி ஒரு உயிருக்குள்ளவும் வாழ வேண்டும், ஒரு உடலுக்குள்ளவும் வாழ வேண்டும். பசி மட்டும் இருந்தால் உயிர் வாழ முடியாது. உணவு வளர வேண்டும். பூமி முழுவதும் இயற்கை வளர்ந்திருக்க வேண்டும். அந்த இயற்கையோட நீங்கள் வாழுங்கள். இதுதான் ஆதி தாரக மந்திரம். என்னிடம் பேச விரும்புகின்றவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய குழந்தைக்கு நான் இன்றே சொல்லுகிறேன். உங்களுடைய குழந்தைக்கெல்லாம் நீங்க புக்ல ஏதோ எழுதுறீங்கோ, பத்திரிகை கூட எழுதுறீங்கோ, இல்ல நோட்டீஸ் போடுறீங்க, எதுனாலும் பசி வாழ்க, உணவு வளர்கன்னு நீங்க அதை சொல்லி கொடுத்துன்னு வாங்க. அந்த குழந்தை அந்த தரமான பசியில் வாழும். தரமான பசியே நோய் எதிர்ப்பு சக்தி. கெட்டுப்போன பசியே நோய். இதை புரிந்து கொள்ளுங்கள். நோய் என்றால் என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள். கெட்டுப்போன பசிதான் நோய். நோய் குணமடைதல் என்றால் என்னன்னா, கெட்டுப்போன பசி நல்ல பசியாக மாற்றுவதே நோய் குணமடைதல். இந்த தாரக மந்திரத்தை சின்ன வயசுல இருந்து நீங்கள் சொல்லி கொடுத்துன்னு வந்தால் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு எங்களை தேடி வரும் விவசாயிகளை தேடி எங்களுடைய நிலத்திற்கு வந்து விதை நடுவதையும், புரியுதுங்களா, விதை நடுவதையும் அதை வந்து விவசாயம் பண்ணுவதையும் கற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். இப்ப சமீபத்தில் வந்த ஆராய்ச்சிகள் பிரகாரம் பாரத நாட்டில் புற்றுநோய் என்பது அதிகம் பெருக போகிறது. நம்மளுடைய தலைமுறை, இதற்கு முன்பு இந்த குழுவிலே அகிலம்மா பேசியிருக்காங்க, இயற்கை மருத்துவம் அகிலம்மா. இதுவரையிலும் வந்த தலைமுறைகள்ல இந்த தலைமுறை என்ன சந்திக்க போகுது என்றால், நம்மளுடைய வாரிசுகள் புற்றுநோயால் சிதைய போவதை நாமல் காணப்போகிறோம் அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அது ஒரு அவங்களுடைய நிகழ்ச்சியிலையும் அதை பதிவு செய்கிறார்கள். எப்படியாவது இந்த வாரிசுகளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அம்மா துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய உணர்வு பாருங்களேன். ஒரு நிகழ்ச்சியிலையும் பதிவு பண்ணுகிறார்கள். அப்பொழுது அந்த அம்மாவுக்கு நான் பதில் சொன்னேன், அம்மா, அந்த புற்றுநோய் என்பது பாரத நாட்டை பொறுத்த அளவுக்கு வெப்பத்தால் வரும். அது எனக்கு தெரியும் அந்த ரகசியம். அந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதே மண்ணில் இருக்கும் மெக்னீசியம் என்ற ஒரு ஆற்றல். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்றால் 2 விதமாக சொல்கிறேன்.
அன்னை பூமாதேவியோட மாதவிலக்கு. உங்களுடைய தாய்க்கு கருவறையில் இருக்கும்போது 10 மாதம் மாதவிலக்கு நடக்கவில்லை, 9 மாதம் நடக்கவில்லை. அப்போ அந்த 9 மாதம் மாதவிலக்கு தான் உங்களுடைய உடல். உங்களுடைய மூலம் எது? தோல். உடல் எது? தாயினுடைய 10 மாதம் மாதவிலக்கு தான் உங்களுடைய உடல். அப்போ நமக்கெல்லாம் மூதாதி தாய் யார் என்றால் அன்னை பூமாதேவி. அவளுடைய மாதவிலக்கு தான். 2 சொல்லலாம், மாதவிலக்கு என்று சொல்லலாம், தாயினுடைய ரத்தம் என்று சொல்லலாம். அதே போல் பூமியில் 2 இருக்கு. அன்னை பூமாதேவியோட மாதவிலக்கு என்று சொல்லலாம், அன்னை பூமாதேவியோட ரத்தம் என்று சொல்லலாம். இன்னும் அதை சிறப்பாக உயர்வாக பேச வேண்டும் என்றால் அன்னை பூமாதேவியோட தாய்ப்பால் என்று சொல்லலாம். அன்னையின் தாய் போலவோ அன்னை பூமாதேவியோட தாய்ப்பால். உங்களுடைய தாய் என்பவர்கள் 10 மாதம் உங்களை சுமந்தார்கள், 2 வருடம் பால் கொடுத்தார்கள். புரியுதுங்களா? அதற்கு மேல் அவர்கள் உங்களை சுமக்கவில்லை, பாலும் கொடுக்கவில்லை. ஆனா ஒரு மனிதரும் இந்த குழுவில் எத்தனை பேர்கள் என்ன வயசு என்று தெரியாது. இத்தனை ஆண்டு காலமாக உங்களை சுமந்து கொண்டு உங்களுக்கு உணவும் கொடுத்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றால் அன்னை பூமாதேவி, மூதாதி தாய். அவளை போற்றி வாழ்த்துவோம். அவள் கையில் இருக்கிற சத்தை வைத்து அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் மாதத்துக்கு 2 முறை, பௌர்ணமி முன்னாள், அமாவாசை முன்னாள் மண்ணை தேய்த்து உங்களுடைய உடலுக்கு குளிங்கள். வளர்ந்த பிறகு வராதீர்கள் என்னிடம். வருவதற்கு முன்பே அந்த மண்ணு என்னிடம் இருக்கிறது. ஐயா கிட்ட, பாலகிருஷ்ண ஐயா கிட்ட கேளுங்க, அவர் தொடர்பு கொடுப்பாரு, நம்பர் கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த மண்ணை தேய்த்து குளிங்கள். இப்போ அமாவாசை அன்னைக்கு முன்னாள், பௌர்ணமிக்கு முன்னாள். அப்படி முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் தேய்த்து குளிங்கள். அந்த தேய்த்து குளிக்கும் போது இந்த மண்ணை பற்றி அடுத்த கிளாஸில் தெளிவாக விரைவில் எடுத்து விடுகிறேன். ஏனென்றால் இந்த வெப்ப காலத்தில் அந்த மண்ணில் உள்ள அந்த சத்தை கொடுத்து நம்மளுடைய சங்கதிகளை நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம வாரிசுகளை நாம் காப்பாற்றுவோம். இதுவே நம்மளுடைய வாரிசுகளுக்கு நாம செய்யும் மாபெரும் தர்மம். அந்த தர்மத்தை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கேத்த அறிவையும், அதுக்கேத்த சத்தையும், அதுக்கேத்த ஆற்றலையும் எல்லாம் இந்த பிரபஞ்சகம் என்னிடம் கொடுத்திருக்கு. அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் செய்து நம்மளுடைய மனித இனத்தை நாம காப்பாற்றுவோம். நலமோடு காப்பாற்றுவோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுல சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மையம் ஆத்மா நமஸ்காரம். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டோங்க ஐயா. ஐயா நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இது ரொம்ப இல்லறம் கலந்த சப்ஜெக்ட். அது ஆக்சுவலா பிரச்சனை இருக்கிறவங்க டைரக்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஐயாவோட நம்பர் ரெஃபரன்ஸ் பண்றேன். ஏன்னா லைவ்ல கேட்கறதுக்கு கூச்சப்படலாம் நிறைய விஷயங்கள். அதனால என்னோட நம்பர் 75 50 25 04 25. இன்னொரு முறை சொல்றேன், 75 50 04 25 7550 250 425. இதுதான் என்னோட நம்பர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க கேள்வி கேட்கலாம். யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஐயா, இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் யாருக்கும் டவுட் வராதுங்க. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றி. ஏன்னா இது மாறுபட்ட சப்ஜெக்ட் இது. நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு வகுப்புல சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆதரவு எப்பயும் நம்ம சேனல்ல இருக்கணும். நம்ம நிறைய பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா பண்ண போறோம். முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம். யாருக்குன்னா டவுட் இருக்கா? நன்றி. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். கேள்வி பதிலே இல்லாத நிகழ்ச்சி உலகத்துல என் நிகழ்ச்சி தான் போலகுது. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்க. நன்றி. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.